ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் சின்னதாக அறுவடை பண்ணிக்கலாம், வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம அறுவடை பண்ண போகிற காய் வந்து முள்ளங்கி தாங்க. முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் முள்ளங்கி கீரையும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள், முள்ளங்கியும் சமையலுக்கு பயன்படுத்திய பொருள் தாங்க. ரெண்டுமே நமக்கு யூஸ்ஃபுல் தாங்க. முள்ளங்கி நடுறது ரொம்பவே ஈஸிங்க. முள்ளங்கி விதை இதோ இப்படி தாங்க இருக்கும், வெந்தய மாதிரி தாங்க இருக்கும், கலர் மட்டும் பிங்க் கலரில் இருக்குங்க. இதுதான் முள்ளங்கி விதை. முள்ளங்கி எப்படி நடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிடுறேன். நம்ம முள்ளங்கி நடுறதுக்கு முன்னாடி மண்ணை நல்லா கொத்தி விட்டுக்கோங்க, உதிரி ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குட்டியாக இப்படி குழி தோண்டி ஒரு விதையை சின்னதாக போட்டு அது மேலே மண்ணை தூவிக்கோங்க, அவ்வளோதாங்க. ரொம்ப ஆழமாக நீங்கள் முள்ளங்கி விதை போடணும் அவசியமே இல்லை. மேலே போட்டுட்டு லைட்டாக மண் போட்டு மூடி விட்டுருங்க. போட்டு 45 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு முள்ளங்கி நீங்கள் கையில் எடுத்துக்கலாங்க. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு விதை ஒவ்வொரு காலங்களை பொறுத்து இருக்கோங்க. நான் போட்டது பார்த்தீங்கன்னா 45 நாள்லேயே எனக்கு இந்த காய் வந்து கிடச்சிடுச்சுங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த 45 நாள் 50 நாட்களாகவும் ஆகலாம், 50 நாட்கள் 60 நாட்களாகவும் ஆகலாங்க. அது விதையை பொறுத்து, நம்ம போடுற மண்ணை பொறுத்தும் இருக்குங்க. முள்ளங்கி எப்போ அறுவடை பண்ணணும் அப்படிங்கிற டவுட்டும் நமக்கு நிறைய பேருக்கு இருக்குங்க. முள்ளங்கி நல்லா வளர்ந்துடுச்சு அப்படின்னா அது மண்ணுக்கு மேலே வந்து வர ஆரம்பிச்சிடுங்க. மண்ணுக்கு மேலேயே நல்லா முள்ளங்கி நிற்க ஆரம்பிச்சிடும். மேலே வந்து முள்ளங்கி தெரிய ஆரம்பிச்சிட்டாலே இப்போ அறுவடை பண்ணக்கூடிய நேரம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாங்க. அது வரைக்குமே முள்ளங்கி கீரை மட்டும் தான் மண்ணுக்கு மேலே இருந்துட்டு இருக்கோங்க. முள்ளங்கி வந்து மண்ணுக்கு உள்ளே தான் வந்து வளர்ந்துட்டு இருக்கும். முள்ளங்கி நமக்கு தெரியாது. முள்ளங்கி எப்போ தெரிய ஆரம்பிச்சிடுதோ, மேலே கழுங்கு மேலே தெரிய ஆரம்பிக்குதோ, அப்போ நீங்கள் அறுவடை பண்ணிடணுங்க. ஓகேங்களா? நான் இப்போ வந்து போட்டு 45 நாட்கள் தான் ஆகுது. எனக்கு காய் மேலே வந்துடுச்சு. நான் இதை எடுத்துக்கிறேங்க. முள்ளங்கி போடுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. முள்ளங்கி நார்மலாக தோட்டத்தில் போடுறவங்க கூட பார்த்தீங்கன்னா கீரை அந்த மாதிரி ஏதாவது விதைச்சிட்டாங்கன்னா அதுக்கு பார்டர் மாதிரி கட்டுவாங்க தெரியுமாங்க. பாத்தி மாதிரி ஓரமாக கட்டி அதில் தாங்க முள்ளங்கிலாம் போடுவாங்க. ஸோ வந்து வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு பெரிய தொட்டி மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு கூட ஒரு தொட்டிக்கும் 4 விதை போடுங்க. நல்லா ஹைட்டாக எடுத்துட்டிங்கன்னா கிழங்கு வந்து மண்ணுக்குள்ளே தாங்க நல்லா வளரும், மேலே வந்து கீரை தான் இருக்கும். ஸோ வந்து இதுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் போட்டுக்கூட இடம் கூட பார்த்தீங்கன்னா 2 பக்கம் கத்திரி செடி நட்டுட்டோங்க. நடுவில் ஒரு பாதி மாதிரி ஒரு பார்டர் போட்டிருக்கேன். அது மேலே தான் இந்த முள்ளங்கி விதை நான் நட்டு விட்டுருந்தேன். இப்போ எனக்கு ஒரு 45 நாட்களுக்குள்ளவே எனக்கு முள்ளங்கி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இதை பிடிங்கிட்ட போகிறேங்க. அவ்வளோதான். இதெல்லாம் ஒன் டைம் யூஸ் தாங்க. ஒரு வாட்டி நம்ம விதை போட்டோம் அப்படின்னா காய் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம மொத்தமாகவே இதை பிடுங்கி எடுத்துடணுங்க. இதுதான் வந்து முள்ளங்கியோட ப்ராசஸ்ங்க. முள்ளங்கி பார்த்தீங்கன்னா சீசன் தாங்க. சீசனில் மட்டும் தான் நமக்கு வந்து முள்ளங்கி கீரையே நிறைய இடத்துல விற்பாங்க. அந்த டைமில் தான் முள்ளங்கி வந்து சீசன். ஸோ அதனால தான் அந்த டைம் மட்டும் தான் முள்ளங்கி கீரை கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி மட்டும் தான் கிடைக்கும், கீரைலாம் கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரி சீசனில் காய்க்கக்கூடிய காய்கறிகளை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அதோட சீசன். அந்த டைமில் மட்டும் தான் இந்த மாதிரி காய்களை நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கீரைகளுமே நமக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி முள்ளங்கி கீரை வந்து ரொம்பவே சத்துள்ள கீரைங்க. இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களுமே சீசனில் வரும்போது முள்ளங்கியை நீங்கள் பயிரிட்டு அதை கீரையை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.